ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிப்போம். அங்க போய் திருப்புகழ் சொற்பொழிவு, கந்தர் அலங்கார சொற்பொழிவு, கந்த புராணம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். இவர் போன் பண்ணி, தனபால் சார் தம்பி இங்க வந்து பேசுங்க சார், நான் கந்த புராணம் பேசுறேன். நான் எப்படி உங்க சொந்த புராணத்தை பேசுங்க தம்பி அப்படின்னு எனத்த பேசுறது அப்படின்னு. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. அந்த இடத்துல ஒரு கேப் விட்டார், எனக்கு பகீர் இருந்துச்சு. ஆமாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பொண்ணு தேடினீங்க இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க தம்பி அப்படின்னாரு. அதனால அதுல இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்துங்க தமிழ் வாத்தியாரு. தமிழ் வாத்தியார் இருக்கிறதுனால சில பக்கம் பொண்ணு கொடுக்கல, வாத்தியார்களுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் பொண்ணு கொடுக்கறது இல்லை. நான் என்ன பண்றேன்னு பார்த்து, தக்க திருமண வயது அடைந்தாச்சு, திருமண வயது நமக்கு இதுதானா அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். பஸ்ல போனேன். பஸ்ல போகும்போது பெண்களின் திருமண வயது 21 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா பஸ்லயும் தேடி பார்த்தா ஆண்களுக்கு திருமண வயது எங்காவது போட்டிருக்காங்களா? இல்லவே இல்லை. நாசமா போக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது, இலக்கியத்தை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணம் எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல பார்த்தா ராமனுக்கு 12 வயசுலயோ 16 வயசுலயோ கல்யாணம் அப்படின்னு படிச்சேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. வகுப்புல பாடம் நடத்தி எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவுக்கு கேட்கற மாதிரி படிக்கிறேன். அப்போ எங்க அப்பா கேட்கல. அப்புறம் வேலை நிமித்தமா வாழ்க்கைப்பட்டு சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போய் நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, காரணம் கடை சாப்பாடு. என்ன பண்றேன்னு தெரியல. இவர்கிட்ட சொல்லணும் சாப்பாடு. நான் சொல்றேன், மறைமுகமாக தானே சொல்ல முடியும். நான் கேட்குறப்பா, சாப்பாடு சரியில்லைப்பா, எனக்கு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி இங்கே ஒன்று பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா, என்னப்பா பண்ணுறது, சாப்பாடு சரியில்லையாப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா அப்படியாவது புரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிற நோக்கத்தில் நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, நானும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு வர போறாரு, பக்கத்தில் வர போறாரு. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பட்டாம்பூச்சி பறக்குது எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அம்மாவே உங்க கூட அனுப்ப முடியாது, ஏன்னா எனக்கு அவங்க சமைச்சு கொடுக்கணும். அப்ப அடுத்த ஆளுக்கு ஏற்பாடு பண்ண போறாங்க அப்படி ஒரு சந்தோஷம் நப்பாசை. அப்புறம் பார்த்தா என்ன சொன்னாங்க, நம்ம வீட்டுல பாட்டி சும்மா தான் இருக்குது, அதை கூட்டிட்டு போய் வச்சு சோறாக்கி போட சொல்லு அப்படி. அதுக்காக நான் எதை கேட்டா அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, என்ன பண்ண முடியும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம மேடையிலேயே சொல்லலாம். அது கம்பன் கழகமா இருந்தாலும் சரி, சேக்கிழார் ஆராய்ச்சி மையமா இருந்தாலும் சரி, கல்யாணம் எல்லா பக்கம் பொண்ணு தேடுறதா வேலை. எந்த தலைப்பு கொடு, அதுல பொண்ணை கொண்டு நிறுத்திடுவேன். பொண்ணு கொடுங்க பொண்ணு கொடுங்க பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேள்வி கேட்டேன். ஏன்னா அந்த பொண்ணை பெற்றவங்க பூராமே கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே. இது வந்து நான் நகைச்சுவைக்காச்சும் உண்மையை தான் சொல்ல. தட்டுங்க, நல்லா தட்டுங்க, பாதிச்சிருக்கீங்க இருக்கேன். அதுல என்னமோ அவங்க போடுற கண்டிஷன் இருக்கு, கொக்கா மொக்கா. விவசாய குடும்பம் தான் இருக்கணும், ஆனா விவசாய நிலம் இருக்கணும், ஆனா மாப்பிள்ளை விவசாயம் பண்ணக்கூடாது. வீடு பெருசா இருக்கணும், ஆனா குடி இருக்க கூடாது. அப்பா அம்மா இருக்கணும், கூடு இருக்கக்கூடாது. மொத்தத்தில் குடும்பமா இருக்கக்கூடாது. அப்படி விவசாயம் பண்றவனுக்கு பொண்ணு இல்லை, நெசவாளர்களுக்கு பொண்ணு இல்லை, ஏன் கோயில் பூஜை பண்றவனுக்கு கூட பொண்ணு இல்லைங்க. அதை சொல்றாங்க. உண்மையை அதில் நடந்தது, அனுபவம் பேசுது, சும்மா இல்லை. கோயில் பூஜை பண்றவங்க என்ன சொல்றாங்க, மாப்பிள்ளை கேட்கும்போது பெண்ணோட அப்பா கேட்கிறாரு, அவங்க வீட்டுல உட்கார்றக்கே சேர் இல்லாம இருக்கு, அது வேற, போற வீட்டுல சோஃபா இருக்கணும், அப்பதான் பொண்ணு சேஃபா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா அம்மா, அது உன்னை பத்தில சொல்லமா, நான் பொதுவா பேசிட்டு இருக்கேன், அது வேற பம்பு. அதுல பாத்துருக்கீங்களா, அந்த பூஜை பண்றவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க வீட்டுல எப்படி கேட்கறாங்களா, பொண்ணு மாப்பிள்ளை வந்து ரைட்டா லெஃப்டான்னு கேட்கறாங்களா. அது என்னடா பூஜை பண்றவங்கள ரைட்டா லெஃப்டா அந்த சமுதாயத்துலன்னு கேட்டா, ரைட் அப்படின்னு சொன்னா அந்த பையன் படிச்சு டிகிரி வாங்கி கையெழுத்து போடுற உத்தியோகம், இப்படி எல்லாம் மவுஸ் தட்டுறது இந்த மாதிரி போயிட்டா அந்த ரைட்டா. படிக்காம வேதம் படிச்சு அந்த பூஜைக்கு போயிட்டாங்க லெஃப்டா. எப்படி பாருங்க, மறைமுகம் வச்சு கேட்கறாங்க. இப்படி எல்லா பக்கம் பிரச்சனை. ஒரு பக்கம் இப்படியே இருந்துச்சா, நான் பட்டிமன்றம் பேசுற நமக்கு பொண்ணு இல்லை, எல்லா பக்கம் பேசியாச்சு. அப்ப யோசிச்சு பார்த்தேன், நம்ம வாத்தியாரா இருக்கிறோம், சம்பளம் பத்துல நினைக்கிறாங்களோ. சரி, என்ன பண்றது, பட்டிமன்றம் பேசுறோம், எல்லாமே நேர்முக வர்ணனை மறைமுக வர்ணனை எல்லாம் படி பார்த்தாச்சு. அப்ப பார்த்தேன், யார நம்ம பேச்சுலகத்திலேயே பெரிய ஆள் அப்படின்னா வாரியார் சாமிகள். ஐயா அவர்கள் கூட வாரியார் சாமி ஜோக்க தானே சொன்னீங்க, வாரியார் சாமிகள் அப்படின்னு. வாரியார் சாமி என்ன பண்றாரு, அவர் மாதிரி நம்ம பண்ணுவோமே, பாட்டு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு இசை வாத்தியார்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னா, அந்த சரிகம 15 சொல்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த சாப்பா சொல்றக்குள்ளேயே உயிர் போயிருது. தம்பி சுதி விலகிருச்சு தம்பி, நீ என்னையா நீ அப்படின்ட்டு இந்த இதை விட்டு நம்ம விலகிடலாம். அதுல வேற கண்டிஷன் போடுறாங்க, நம்ம இசை சொற்பொழிவு பண்ண போனா சாப்பிடக்கூடாதான். இந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வயிறு இருக்கான்னு கேட்காதீங்க, அது வேற. இந்த வயிறு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப இது பண்ணும். ஔவையார் சொல்றாங்க, 2 நேரத்துக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு மத்தியானம் சொன்னேன், நைட்டு நகைச்சுவை மன்றத்துக்கு போறேன், ஆமா அங்க சாப்பாடு இலவசமா போட போறாங்க, மத்தியானம் சாப்பிடாம இரு அப்படின்னு அந்த வயிறு கேக்குதா? கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு நைட் 2 நேரத்துக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு சாப்பிடாத, கேட்க மாட்டேங்குது.
அப்புறம் இந்த பாடம் அந்த இசை சொற்பொழிவெல்லாம் பண்ணும்போது பாடக்கூடாதாம்மா. என்ன பண்ண முடியும்? அதை பற்றி ஒரு நகைச்சுவை உண்டு. ஒரு அமைப்பாளர் வந்து நல்லா பாடணும்பா, கல்யாணி ராகம்லாம் கரெக்டாக இருக்கணும், நீ சாப்பிட்டீங்கன்னா கபோதி ராகம் ஆயிரும், பாட்டுக்கு கரெக்டாக பாடு அப்படின்னாரு. பசி இவருக்கு தாங்க முடியாத பசி, இவர் பாடிக்கிட்டு இருக்காரு. பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆப்போசிட்ல ஒருத்தன் பொட்டி கடை இருக்கு, பெட்டி கடை. அதில் போய் அந்த காலத்தில் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கினேன். 1 ரூபாய்க்கு 2 பழம், 2 1 ரூபா அப்படின்னு வாங்கினேன். வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு பசி. யாரு? நம்மால் பாடுறவருக்கு. பாடிட்டு இருக்கும் போதே எப்படி கேட்கறது? இப்ப நாங்கெல்லாம் எப்படின்னா, பேசிட்டு இருக்கும் போது எங்களுக்கு வேணுங்கிறத கேட்போம். எப்படி இப்ப துண்டு போத்திலே வச்சுக்கல, நாங்க துண்டு கேட்போம். நாங்கள் பல கூட்டத்துக்கு போன துண்டு, அங்கே துண்டு போத்தி துண்டு அப்படின்னு துண்டு துண்டாவே பேசுவோம். அப்ப அமைப்பாளர் நினைப்பாங்க, துண்டு போத்துலையோ துண்டு போத்து விட்டுறலாம் அப்படின்னு. அது பேச்சாளர்கள். இசையில எப்படி பண்ணுவாங்க? அவன் திங்கிறான், வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட போறான். இவரு அப்படி பாட்டுல இருந்து ஜதி சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? தக்க ஜொன்னு தக்க ஜிமி தக்கி டக்க கிட்ட துக தத்திம் தக்க ஜொன்னு திரகதும் தா அப்படின்னாரு. தா அப்படின்னாரு. அவன் தருவானா? அவனுக்கு புரியல. திங்கிறதா அப்படின்னாரு. அவன் வாழையில போட்டான். அது இப்படி மறுபடியும் தர முடியும்? காரம் மட்டும் ரங்கடாது கவால் எடுத்து கொடுத்த மாதிரி கொடுக்க முடியாது. என்ன பண்றது? திங்கிறதா தரமாட்டான். என்ன பண்றது? தொங்கிறதா திங்கிறதா திங்கிறதா தொங்குறதா திங்க தினத்தா அப்படின்னா தினத்தா தினத்தா தினத்தானா. அப்புறம் இந்த மாதிரில கேட்கறதுல உண்டு. என்ன பண்ண முடியும்? அதனால இசை சொற்பொழிவு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம திருமணத்து மேல ஒரு விருப்பம். ஏன்னா அந்த அடியாயத்துக்கு இந்த படம் எடுக்கிறவங்க, சீரியல் எடுக்கிறவங்க எல்லாரும் இருக்காங்க வருங்க, அவங்க தப்பு தப்பா காட்டி விட்டுறாங்க. இந்த கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் போன மாசம் 5ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லுங்க, கிமு மாதிரி திருமணத்துக்கு முன் எல்லாத்துக்குமே ஒரு கல்யாணத்து மேல ஒரு ஆசை இருக்கும். நம்ம போனா எல்லாரும் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்கப்பா. தலை பொங்கல், தலை தீபாவளி, தலை ஆடி எல்லாம் கொடுப்பாங்க. எங்க மாமனாரும் கூட எங்க மாமனார் கிட்ட கேட்டிருக்காங்க, இப்ப எனக்கு தலை பொங்கல் வரது, தலை பொங்கல். நான் கேட்டேன், அவங்க மாமனார் கிட்ட யாரும் கேட்டிருக்காங்க, மாப்பிள்ளை பிஸியா மீட்டிங் போயிட்டு இருக்காரு, அவர் பொங்கலுக்கு வருவாரா? அவரு பழைய சோறுனாவே வருவாரு, பொங்கல்னா வராம இருப்பாரா அப்படின்னு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த திருமணத்துல ஒரு விருப்பம்ங்க, அவ்வளவு விருப்பம். ஏன்னா அந்த டிவியில காட்டுறாங்க பார்த்திருக்கீங்களா, காலையில ஒரு 4 மணி, இந்த இப்படி பனி அடர்ந்த ஒரு காலை பொழுது, அந்த நேரத்துல ஒரு பாட்டு பின்னாடி வரும், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா அப்படின்னு மெதுவா மெலோடியா பாடிட்டு இருக்கும். அந்த நேரத்துல சாம்பிராணி போக எல்லா பக்கமும் புகஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்க க்ளோஸ் அப் வைப்பாங்க, எங்க வைப்பாங்க தெரியுங்களா? அவங்களோட கொண்டையில வைப்பாங்க. அதுக்கு ஒரு டர்க்கி டவல் போட்டு கட்டி அப்படியே விபூதி குங்குமம் இப்படிலாம் வச்சுக்கிட்டு அந்த சாம்பிராணி எல்லா பக்கம் இப்படிலாம் காட்டிட்டு காலையில் 4 மணிக்குங்க, நான் புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி சுட 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 அப்படியே போட்டு ஆறாம அப்படியே எடுத்து வந்து அப்படி மெதுவா பட்டும் படாம சத்தம் கேட்கக்கூடாதான் எந்திரிச்சு வர்றாம கணவர் இப்படி வச்சுட்டு இப்படி யூட்டன் போட்டு வந்து இதெல்லாம் க்ளோஸ் அப் வச்சிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தா நான் ஏமாந்தேன். ஆமா, இப்படி வந்து அந்த காலை தொட்டு எந்திரிச்சிருவாருல, தொட்டு இப்படி தொடாம இருந்துச்சு. அதாவது ஒவ்வொருத்தரும் மச்சான் பாவா என்னமோ கூப்பிடுவாங்க. அப்படி கணவரே ஏதோ ஒன்று சொல்ல, அந்த காலத்துல பிரபு என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த காலத்துல பிரபுங்கிறது அந்த காலத்துல பாதி பேருக்கு பிரபுன்னு பேர் வைப்பாங்க. மறைமுகமா கணவனோட பேரை சொல்லுங்கிறக்காக பிரபு அப்படின்னு கூப்பிடுறதா இருக்கு. இதெல்லாம் பண்ணி பார்த்தா நான் கல்யாணம் ஆகி இன்னைக்கோட 1st month anniversary கொண்டாட போறேன். இன்னைக்கு 1st month anniversary. ஒரு நாள்ல அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். என்ன பண்றதுங்க? அப்போ இதெல்லாம் திருமணத்து மேல விருப்பம் தான். திருமணத்தில் விருப்பம் போது என்னெல்லாம் பண்ண தெரியுங்களா? அப்படியே அப்பா எங்க வந்தாலும் பொண்ணு தேடுறது, எதா இருந்தாலும் சரி. ஆன்மீக வர்ணனை பண்ணிட்டு இருக்கிறோமா, போய் பண்ணிட்டு இருக்கும் போதே முத்தமிழ் முருகப்பெருமான், நம்ம ஆன்மீகம் பேசுவாங்க, பேசிட்டு இருக்க முத்தமிழ் முருகப்பெருமான் சாதாரணமானவர் இல்ல, வள்ளியை திருமணம் செய்தவர். வள்ளியை இந்த உலகத்திலே நாம் காதலர் தினத்தை வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடுகிறோம். எதற்காக வேலண்டைன்ஸ் டே வந்தது? இந்த உலகத்திலேயே சாதி மாற்றி காதல் திருமணம் செய்யலாம் என்று இவர் குறமகளை திருமணம் செய்து கொண்டார் நம்மள் முருகப்பெருமான். அதனால் காதல் திருமணம் செய்ததற்காக அவருக்கு இன்னொரு பெயர் என்ன? வேலன். அதற்காக நன்றி தெரிவிக்க வேண்டும். வேலனுக்கு தேங்க்ஸ் சொல்லும் டே, வேலண்டைன்ஸ் டே. இப்படி எல்லாம் பேசுறேன். அப்போ ஒன்றும் கிடைக்கல எனக்கு. கரெக்டாங்க யூனிவர்சிட்டியில, நான் சென்னையில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வேலை செய்யறேன்னு சொல்லக்கூடாது, அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், எங்க ஊர் சுத்திட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாங்க கிளாஸுக்கு போலாம், வந்து உட்கார்ந்த உடனே அசதியில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும், அழகான குரல் வரும். எடுத்து பேசுறேன். சார், எஸ், நம்மள சார், பசங்க எவனமே மதிக்க மாட்டேங்கிறான், இவங்களாவது சார் கூப்பிடுறாங்களே, சொல்லுங்க அப்படின்னா, நாங்க இந்த பேங்க்ல இருந்து பேசுறோம். சரி சரி, நல்ல குரல் நல்லா இருக்கே, இதாவது என்னது கேட்டலின் இல்லை, அதுவும் கேட்டல் நன்றதே.
நம்ம அங்கே பொண்ணு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கடனாவே ஆகாதுமா, ஏன்னா ராவணனே கடன் பட்டார் உள்ளம் போல் கலங்கினான் இலங்கை வந்து எனக்கு கடனே வேண்டாமா. இல்லை சார் இது நீங்கள் கிரெடிட் கார்டில் இது பண்ணலாம், அங்கேருந்தே ஜிபே பண்ணலாம், நான் ஜிபே நான் சொல்ல முடியும், அது என்னமோ சொல்லுது அம்மா எதுவுமே இல்லை, அது சொல்லிக்கிட்டே இருக்குங்க. சரி விட்டு நீ எவ்வளோ சொல்லுதாயி அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரிவெஞ்ச் எடுத்தேன். நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்கலாமா, அது நினைச்சிருச்சு ஒருவேளை அவன் கடன் கேட்பானோ என்னமோ அப்படி. சரி ரைட் அப்படின்ட்டு சொல்லுங்கள் சார். ஏம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். நிஜமாங்க கேட்டேன். இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க, நீ சொல்லும் போது நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்லும் போது நீ கேளு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க, சொல்லுமா ஆகலை, வயசு என்ன அப்படின்னு இதெல்லாம் கேட்டீங்க. ஏய் நீ சொல்லும் போது நான் கேட்டேன், இப்போ நான் சொல்கிற போது நீ கேட்குற, கேளு, உன் வயசு என்ன, 26, சரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, கடன் கொடுக்குற வந்த பொண்ணு லோன் 2 பேரும் சேர்ந்து கட்டலாம்ல, இந்த காலத்தில் 2 பேர் ஒரு கட்ட முடியுங்கிறாங்க, அவங்களோட பேங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியாது, சரி நீயே வந்து கட்டுது ஐயா அப்படின்னு சொல்லலான்னு கேட்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இப்படி சொன்னீங்கன்னா மேனேஜர் இருமா நான் சொல்றது நீ கேளு, இவர் நீ உனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னே இல்லை, அதே மாதிரி எங்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் வாத்தியாரா இருக்கிறேன், ஊரம் பேசுறேன், எல்லாம் பண்றேன், எனக்கு எல்லா வருமானம் வருது, பொள்ளாச்சியில தெற்க 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, வடக்க 100 ஏக்கர் வாழைத்தோப்பு, எவ்வளவு பெருசா, இதுக்கு 2 கடையில் சின்ன குடிசை எங்க வீடு எல்லாம் சொல்லி அப்படின்னு பார்த்தா இப்படிலாம் பண்ணுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், காலையில் எனக்கு இப்படி என்னோட நம்பருக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்க ஒக்கிலேயே போய் பேசி முடிஞ்சா நம்ம இப்போ இந்த எல்ஐசி இந்த ஏஜென்ட்டுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பேசியே மடக்குவாங்க, அது மாதிரி நம்ம பேச்சாளர் இல்லையா பொண்ணு தேடலாம் அப்படின்னு கூட தேடினேன். அப்படிலாம் தேடி இப்படி ஆண்டோம் புண்ணியத்தில் ஒருத்தர் பொண்ணை கொடுத்தாரு, அவங்க தான் எனக்கு மனைவியாக வந்திருக்காங்க, அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிடுறேன். அடியனுடைய பேச்சில் ஏதேனும் நகைச்சுவை குறை இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு, இது முதல் முயற்சி, நகைச்சுவை முழுக்க பேசியது என்பதை தெரிவித்து